தமிழ் சினிமாவில் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தின் மூலம் அனைவராலும் அழைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சினிமா அரசியல் என இரண்டிலுமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டவர் அப்படின்னே சொல்லலாம். மக்கள் பணியில் இவருக்கு ஈடுனை யாருமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். மக்களுக்கான உதவிகள் அப்படிங்கிறத இவர் மிகப்பெரிய அளவில் செய்து வந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் காலமானார். இருப்பினும் இன்றளவும் மக்களிடத்தில் ஒரு நீங்கா இடத்தை பிடித்திருக்கிறார். அவருடைய கல்லறையில போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது ஒரு வெள்ளப்பெருக்கு மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. மலர்களால் அவரை வந்துட்டு ஒரு கடவுள் போல அவரை வந்துட்டு தொழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரை வைத்து ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு சில முயற்சிகள் அப்படிங்கிறது போயிட்டு இருந்ததாமா ஒரு காலகட்டத்தில். ஸோ அப்போ வந்துட்டு இவருடைய சூழ்நிலை காரணமாக அந்த திரைப்படத்தில் இவருக்கு நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டு வருகிறது. எனவே அந்த திரைப்படம் அப்படிங்கிறது அந்த இடத்துல டிராப் செய்யப்படுகிறது. ஸோ அதன் பிறகு நீண்ட ஆண்டுகள் கழித்து அதே ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் எடுத்த திரைப்படம் தான் வந்துட்டு ஆர்யா, நயன்தாரா, நஸ்ரியா, ஜெய் அவர்கள் நடித்திருந்த திரைப்படம், அட்லி அவர்கள் இயக்கியிருந்த திரைப்படம் ராஜா ராணி திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் நமக்கு தெரியும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற திரைப்படம். விஜயகாந்த் அவர்கள் விட்ட திரைப்படம் தான் அட்லி அவர்கள் இன்றைக்கு இயக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நாம் அனைவருக்கும் தெரியாத ஒரு தகவலாக இருக்கிறது.